மன்னிப்பு கேட்காவிட்டால் ராகுல் காந்தி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். இது தொடர்பான விவரங்களை மூத்த செய்தியாளர் கணபதி வழங்க கேட்கலாம். கணபதி, அமைச்சர் கிரண் ரிஜிஜு என்ன சொல்லியிருக்காரு? இவங்க தரப்புல இருந்து புகார் கொடுக்கறதுக்கோ ஏதேனும் முனைப்பு இருக்கா, இல்ல மன்னிப்பு கேட்கணுங்கிறது தான் அவங்களோட பிரதான கோரிக்கையா இருக்கா? பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த பிரதாப் சாரங்கி மற்றும் முகேஷ் ராஜ்புத் ஆகிய 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காயமடைந்துள்ளதாக கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்ற வளாகத்திலே பாஜகவை எதிர்த்து இந்தியா கூட்டணியினர் மற்றும் இந்தியா கூட்டணியை எதிர்த்து பாஜகவினர் என்று 2 தரப்புகளும் அம்பேத்கர் விவகாரத்திலே ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். அப்போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது எனவும், ராகுல் காந்தி பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்களை தள்ளிவிட்டார் எனவும் பாஜகவினர் குற்றம் சாட்டி வருகின்றனர். கிரண் ரிஜிஜு ராகுல் காந்தி பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்களை தாக்கியதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும், அப்படி மன்னிப்பு கேட்காவிட்டால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், அவர் மீது புகார் அளிப்பது குறித்து பரிசீலித்து வருகிறோம் எனவும் தெரிவித்திருக்கிறார். ராகுல் காந்தி உடற்பயிற்சி செய்து வலிமை மிக்கவராக இருக்கலாம், ஆனால் நாடாளுமன்ற வளாகத்திலே பிற நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் தனது வலிமையை காட்டுவது தவறு. நாடாளுமன்றம் என்பது அடித்தடிக்கான இடமில்லை என கிரண் ரிஜிஜு குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது ராகுல் காந்தி தான் இந்த தாக்குதலிலே ஈடுபட்டார் என்பது அவரது குற்றச்சாட்டாக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களோ தாங்கள் வழிமறிக்கப்பட்டதாகவும் அந்த சமயத்திலே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இதிலே பிரதாப் சாரங்கிக்கு தலையிலே கண் அருகே காயம்பட்டிருக்கிறது. ரத்தம் வெளியேறிய நிலையில் அவரை உடனடியாக அங்கிருந்து ஆம்புலன்ஸை வரவழைத்து ராம் மனோகர் லோகியா மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அங்கே சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே அவருக்கு தையல் போடப்பட்டிருப்பதாகவும் தகவல் அளிக்கப்பட்டிருக்கிறது. சக்கர நாற்காலியில் வைத்து ஆம்புலன்ஸுக்கு பிரதாப் சாரங்கி அழைத்து செல்லப்பட்டார். அத்துடன் இன்னொரு பாஜக உறுப்பினரான முகேஷ் ராஜ்புத்துக்கும் காயம் ஏற்பட்டிருப்பதாக கிரண் ரிஜிஜு தெரிவித்திருக்கிறார். ஆகவே நாடாளுமன்றத்திலே தொடர்ந்து நடைபெற்று வந்த இந்த மோதல் இன்று காயங்களில் வன்முறையில் முடிந்திருக்கிறது. இதற்கு காரணம் யார் என்பது குறித்து ஒவ்வொருவரும் எதிர்த்தரப்பை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சரான கிரண் ரிஜிஜு ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார். அத்துடன் அப்படி மன்னிப்பு கேட்காவிட்டால் அவர் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து பரிசீலிப்போம் எனவும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்.